வழக்கம் போல ஒரு தன்முனைப்பு புத்தகம். அது தன்முனைப்பு புத்தகம் சொல்றதை விட அது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு புத்தகம். சின்னதா ஒரு அறிமுகம் கொடுத்துறேன். நமக்கு ஒரு பாடல் ஒண்ணு கேட்டிருப்போம். கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல், ஏன் என்ற கேள்வி கேட்காத வாழ்க்கை, கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி வரும்ல அந்த வரிகள். அதே மாதிரி அதிலே கூட வரும், பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதுனாலே அப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா. அதே மாதிரி ஸ்டார்ட் வித் வை அப்படின்றதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு. ஏன்னு கேள்வி கேட்கறது தான் அந்த புத்தகத்தோட தலைப்பு, ஸ்டார்ட் வித் வை. சைமன் சேனக் அப்படின்ற ஒரு எழுதின புத்தகம் அது. இந்த புத்தகம் வந்து 3 விஷயங்களை பத்தி பேசுது. அதை நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய 3 விஷயங்களை பத்தி பேசுது. அதை வந்து இந்த கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வை ஃபர்ஸ்ட் திங், ஏன் நம்ம வந்து இப்ப ஏன் இருக்கோம், அல்லது ஏன் இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம், ஏன் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம், ஏன் நம்ம வந்து கதைகள்லாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஏன்ற கேள்வியில வந்து வர்றப்பதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அல்லது அதோட ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஹவ் அப்படின்றது இருக்கு. நம்ம 3 விஷயங்கள் கோல்டன் சர்க்கிள் வந்து 3 விஷயம் சொல்றாரு, வை, ஹவ் அண்ட் வாட். பொதுவாக நம்ம யூஸ் பண்றது வந்து வாட் அண்ட் ஹவ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். அது நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒன்று இருக்குல்ல, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் மை ரூம் அப்படின்னு ஒரு சினிமாவில் கேட்போம் இல்லையா. அது மாதிரி இந்த வாட் அண்ட் ஹவ் மட்டும்தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். வை வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்றது இல்லை. அந்த வை யூஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும், பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதுனால கண்ணதாசன் சொன்ன மாதிரி, அல்லது இந்த வாழ்க்கையே வந்து இல்லைன்றார், ஏன் என்ற கேள்வி இல்லைன்ற. அதை வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஏன்றதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அழகா எழுதின புத்தகம் தான் ஸ்டார்ட் வித் வை. சரி, இப்போ இதுல உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிறாரு, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது ஆப்பிள் கம்பெனி எடுத்துட்டு எல்லாருமே எல்லா ஒரு தொழில் நிறுவனங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்றார், வை, ஹவ் அண்ட் வாட். இதுல வந்து ஒரு ஹவுன்றது வந்து எப்படின்னா, அழகான வடிவமைப்பு, ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஹேண்டியா இருக்கும், இப்படிலாம் சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு, ஏன் அப்படின்றது எதுக்கு, வாட் அப்படின்றப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், மொபைல் அல்லது ஸ்மார்ட் போன், கீபோர்டு இல்லாம ஸ்கிரீன்லயே வந்து ஃபர்ஸ்ட் கீபோர்டு வந்த ஒரு மொபைல் போன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றோம். ஆனா ஏன் அப்படின்னு வர்றப்பதான் ஏன் இதுல வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சப்பதான் இந்த கீபோர்ட்லாம், பட்டன் இல்லாத கீபோர்ட்லாம் வந்துச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு தனித்து இருக்கு. அது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனுக்கே வந்து அந்த வை, பேர் என்ன, ஆப்பிள் கம்ப்யூட்டரோட நிறுவனர் வந்து வை அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் வந்ததுக்கே காரணம் அப்படின்றாரு. அதுல வந்து நம்மளோட மூளை ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டு விஷயமா பிரிக்கிறார். ஒன்னு வந்து நியோ கார்டெக்ஸ், அப்புறமா வந்து லிம்பிக் பிரைன் அப்படின்னு சொல்றாரு. நார்மலா வந்து நம்ம யூஸ் பண்றதுனால இன்ஃபர்மேஷன் சேவ் பண்றது, அல்லது இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பேசுறது, இதெல்லாம் வந்து நார்கோ கார்டெக்ஸ். ஆனா லிம்பிக் பிரைன் வந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வை கேள்வி கேட்கிறப்பதான் வந்து நம்மளுடைய லிம்பிக் பிரைன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது, அதோட வயரிங் வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னோவேஷன், இப்போ எதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு லா ஆஃப் டிஃப்யூஷன் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றாரு சைமன் சினேக். இன்னோவேட்டர்ஸ் வந்து 2.5% வந்து இருக்காங்களாம், அதாவது புதுசா முயற்சி பண்ணணும் அப்படின்றது. அதுக்கடுத்து ஏர்லி அடாப்டர்ஸ் அப்படின்றாங்க, நம்பிக்கை அடிப்படையில வந்து வாங்குறது. ஓகே, நான் வீட்டுல யாராவது வாங்கியிருக்காங்க, யூஸ் பண்றாங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏர்லி மெஜாரிட்டின்றாங்க, அப்புறம் லேட் மெஜாரிட்டி, லேகர்ட்ஸ்னு சொல்லி இந்த ஒரு 5 விஷயமா பிரிக்கிறார். இப்போ இதுல வை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து நம்ம ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்றாரு. அதே மாதிரி இதுல வந்து தலைமைத்துவத்துக்கும் மேலாண்மைக்குள்ள டிஃபரன்ஸை பத்தி இதுல பேசுறாரு. தலைமைத்துவம் அல்லது மேலாண்மை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வை அல்லது ஹவ் அண்ட் வாட் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து மேலாண்மைக்கு வந்து பயன்படும். தலைமைத்துவத்துக்கு வந்து வை இருக்கணும் அப்படின்றது. கட்டுப்படுத்துறது அல்லது பணியை செய்ய வைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஹவு டு டூ இஸ் அப்படின்றது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். வாட் டு டூ அப்படின்றதுக்கும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் வை அப்படின்னு சிந்திக்கிறது அல்லது அதை எக்ஸ்பிளைன் பண்றவங்க மட்டும்தான் வந்து லீடரா இருக்க முடியும், அல்லது வந்து நீங்க மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற. அதே மாதிரி ஒரு 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 புதுசா ஒரு ப்ராடக்டோ அல்லது நீங்க ஒரு ஆண்டர்பிரினராகவே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே, வை திஸ் ப்ராடக்ட் அப்படின்றத வந்து நீங்க சொன்னா மட்டும்தான் நீங்க வந்து விற்க முடியும். நீங்க வந்து வெறுமனே உங்களோட ப்ராடக்ட் மட்டும் விற்கல, லாபம் ப்ராடக்ட் மட்டும் தராது. உங்களோட ஐடியா வந்து அங்க போய் அவங்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறப்ப மட்டும்தான்
அவங்க வந்து ஏன் நான் வாங்குறேன் அப்படின்றதையும், நீங்க ஏன் இதை செஞ்சேன் அப்படின்றத வந்து நீங்க சொல்றப்ப மட்டும் தான் நீங்க உங்களால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றாரு. எப்படி போகுது அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது கிராசரி பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்புறமா அங்க வந்து எங்க எது வந்து நம்ம டெசிஷன் எடுக்க வைக்குது அப்படின்றத பத்தி சொல்றாரு. அப்புறம் வந்து எதுக்கு வந்து ஒய் மறந்தா நமக்குள்ள வந்து ஸ்பிளிட் ஹேப்பனிங்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் நடக்கும் அப்படின்றாரு. ஸோ இதுல வந்து லாபம் மட்டுமே குறிக்கோளா இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒய் பத்தி மறந்துடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுனா நம்பிக்கையாளர் வாடிக்கையாளர்கிட்ட வந்து நம்பிக்கை வந்து குறைஞ்சு போயிடும், நம்மளோட ஐடென்டிட்டி வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்றாரு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒய் புரிஞ்சு ஒரு கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னா அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த ஒய்யோட நோக்கத்தை அந்த தலைவரோ அல்லது அந்த நிறுவனரோ வந்து விளக்கி இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா போக முடியும் அப்படின்றாரு. ஒய்யை புரிந்து கொண்ட ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான ஈடுபாடு காமிப்பாங்க, ஒரு புது இன்னோவேஷன் கொண்டு வருவாங்க, அல்லது நிறுவனத்தை வந்து வளர்க்க முடியும் அப்படின்றாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைர்டு கல்ச்சர் வந்து ஒரு கம்பெனில உருவாக்க முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் அந்த புத்தகத்துல கொடுக்குறாரு. அதே மாதிரி கேரட் அண்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு சொல்றாரு, ஒரு லா சொல்றாரு. ஸோ ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் இது வந்து குறுகிய காலத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண உபயோகப்படும் நமக்கு. நான் ஒய் பேஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட கால உறுதியும் உண்மையான ஈடுபாடு வந்து அந்த நிறுவனத்துல கொடுக்கும் அப்படின்றாரு. அந்த நிறுவனத்துல ஊழியர்கள் மட்டும் இல்ல, அந்த நிறுவனத்துல வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர்களுக்கும் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறேன். இப்ப தனிநபரை நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட தனிநபர் வாழ்க்கையில வந்து இது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏன் இந்த வேலையை செய்யறோம் அப்படின்ற கேள்வியில நம்ம ஏன் இந்த புத்தகத்தை படிக்கிறோம், நம்ம ஏன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். இப்போ நம்மள்டே பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து டிராவல்ல இருக்காங்க, ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருக்காரு, ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்காரு. ஆனா ஏன் இந்த கலந்துக்கணும் அப்படின்றப்போ அவருக்கு அதோட பயன் தெரியும், அல்லது அவரு எதனால வந்து நம்ம இங்க கலந்துக்கணும், எதனால நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தனால மட்டும்தான் அவருக்கு சொல்ல முடியும்தான். ரெண்டு பயணத்துல இருக்க 2 பேர் சொன்னதுமே நமக்கு ஒரு அருமையான தகவல் நமக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி இது பிசினஸ்ல வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தியும் இந்த புத்தகம் தெளிவா பேசுது. இதுல சிம்பிளா என்ன சொல்றது, ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது வந்து நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னு, நம்ம என்ன செய்யறோன்றது நம்ம ஏன் செய்யறோன்றது வந்து நம்மளை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகம் 350 ரூபாய் கிடைக்குது அமேசான்ல, இந்தியா பிரைஸ்ல. நல்ல புத்தகம், முடிஞ்சா வாங்கி படிங்க. நன்றி.